தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? எசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், அதில் 11வது வசனம், அதில் கடைசி பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் எந்த காரியத்துக்கு அனுப்பியிருக்கிறனோ அந்த காரியம் ஆகும்படி அது கட்டாயம் அது வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம சோர்ந்து போவோம். என்ன காரியம்னா, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரு. அந்த தரிசனத்திற்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒருவேளை நம்ம தெரியாம தரிசனத்தை கண்டுகிட்டோமோ, இல்லை தெரியாம தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று விட்டோமோ, இது வேற யாருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்கு வந்து விட்டதோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய தடவை சொல்லுவோம். ஒரு தேவ மனுஷனை குறித்து நமக்கு சாட்சி கொடுத்து, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளையை குறித்து அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குழந்தைக்காக ரொம்ப ஜெபித்தாங்க. எப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம ரொம்ப ஜெபம் பண்றோமோ அந்த குழந்தை எப்பவுமே தருதலையாக தான் வந்து வாய்க்கும். அதே போல தாய்க்கு தருதலையாய் வந்து வாய்த்து அந்த பிள்ளை இதெல்லாம் படுத்தும் அவ்வளவு வேதனைப்படுத்துவான். வாலிப வயதுல பண்ணாத அட்டூழியமே கிடையாது. அளவுக்கு மீறி அட்டூழியம். ஆனா நல்ல கிட்டார் வாசிப்பாராம். நல்ல கிட்டார் வாசிக்க பழகிட்டு கிட்டாரை கொண்டுகிட்டு நல்லா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அவதாரியாய் சுத்தி கொண்டு குடித்து விட்டு வேதனைப்படுத்தி தாயின் தகப்பனை அடிப்பார். நான் தாய் தகப்பன் பொறுமையோடு ஜெபிப்பாங்க. அதனால எங்களுக்கு தரிசனம் கொடுத்தீங்க, என் பிள்ளைய ஊழியக்காரனா மாத்துவேன் தரிசனம் கொடுத்தீங்க, செய்யுங்கப்பா. என் பிள்ளைய ஊழியக்காரனா மாத்துவேன் எனக்கு தரிசனம் கொடுத்தீங்க, செய்யுங்கப்பா. இப்படியே தாயின் தகப்பன் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். தேவன் சந்திக்கும் நாள் வந்தது. அந்த நாளில் தேவன் அவரை சந்தித்தார். தன் வாழ்க்கையிலே தேவன் கற்பணித்தார். உலகம் பிரசித்தி பெற்ற ஒன்டேன்னு சொல்லி அந்த சாமி எழுதின ஒன்டே மோசஸ் அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிரியமானவர்கள் நம்ம இழந்து தவிப்போம். நமக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்து இருக்கும். எதற்கு இந்த நஷ்டமே தெரியாது. தொழில முன்னேறி போகிறதுக்கு வழியே இருக்காது. கையில பணமும் இருக்காது. என்ன செய்ய போறேன், குடும்பத்துக்கு என்ன செய்ய போறேன். பணம் இல்லைன்னா எல்லாருடைய மைண்டும் அப்செட்டா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைங்க மட்டும்தான் தெளிவா இருப்பாங்க. பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம் நான் சொல்லித்தரேன். உங்க பிரச்சனை அளவுக்கு மீறி போறா, நல்ல உட்காந்து வேதத்தை வாசி. சிந்தனை தெளிவாகும், இருதயம் தூய்மையாகும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை வழி நடத்துவது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் முகமுகமா வந்து உங்களுக்கு கூட பேசணும்னு அவசியம் இல்லை. உங்க பக்கத்துல ஆண்டவர் வந்து வழி நடத்துவதை நீங்க அறிவீங்க. டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து மனம் குழம்பி போக மாட்டீங்க. தெளிவா போவீங்க. ஒரு 50 அதிகாரம் 100 அதிகாரம் உட்கார்ந்து டெய்லி வாசிங்க நேரம் கிடைக்கும் போது. அப்போ உங்களுடைய மனம் புதிதாக இருக்கும். உங்களை காயப்படுத்தாது. அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். பிசாசின் கிரியைகள் ஒளிந்து போகும். சரிங்களா? இந்த வசனம் எவ்வளவு அருமையா இருப்பாருங்க. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து, தேவன் விரும்பினதை செய்து அது காரியம் வாய்க்கும் என்று இருக்குது. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு பிரியமானவர்களே நமக்கு வேதனைப்படுத்துவார்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த காரியம் செய்தா வேதனைப்படுவாங்க. ஆனாலும் வேதனைப்படுத்துவாங்க. மனம் நொந்து போயிரும். மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி நமக்கு தீமை செய்யும் பொழுது, நமக்கு வேதனைப்படுத்தும் பொழுது நொந்து போயிடும். இதான் மனுஷங்க. எவ்வளவு அன்பு செலுத்தினே, எவ்வளவு தியாகம் பண்ணனே, எவ்வளவு ரத்தம் சிந்தினே, எவ்வளவு காயப்பட்டனே, எவ்வளவு தியாகம் பண்ணனே, இதையெல்லாம் பார்க்க மனசு தோணாது. அவர்கள் சொன்னார்களேன்னு சொல்லி நமக்கு விரோதமாய் செய்வார்கள். நம்ம நொந்து போயிடும். இப்படி செய்யறாங்க, நான் இந்த காரியம் என்னை வேதனைப்படுத்துறவங்களுக்கு தெரியுமே, தெரிஞ்சும் செய்யறாங்களே அப்படின்னு மனசுல வந்து போகும். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு முன்பு நிற்கும். நான் அதை செய்து முடிப்பேனப்பா, எப்படியாவது செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கொண்ட கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து
வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வாயிலிருந்து பெற்ற ஒரு வசனமும் ஒரு வார்த்தையும் வெறுமையை திரும்பி வராது. அது கர்ஜிக்கும், அது பெண் மான்களை ஏழுபடி செய்யும் அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போம்பா. உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் இந்த காணொலி வழியாக யார் யார் வேதனையோடு துக்கத்தோடு நொந்து போய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. உடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு தினமும் ஜெபிக்கிறார்களே, தினமும் வேதனைப்படுகிறார்களே, தினமும் கண்ணீர் சிந்துகிறார்களே, அந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும். வாழ்க்கையை வாழும்படி செய்யும், குடும்பத்தை இணைத்து வையும், நன்மை செய்யும், வாழ்க்கையை வாழும்படி செய்யும். தெய்வமே, வேதனைப்படுத்தி வேதனைப்படுத்தலாம் என்று, இப்படி செய்தால் வேதனைப்படுவான், வேதனைப்படுத்துவார்கள் என்று அந்த வேதனைப்படுத்துகிற பொல்லாத மனிதர்களை தேவன் நிர்மூலமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பூமியிலே இராதபடி அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனே, உமக்கு முன்பு நீதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் வைராக்கியம் கொள்கிற தெய்வமானது. நீர் வைராக்கியம் கொண்டு எழும்புமானது. நீர் வைராக்கியம் கொண்டு எழும்பும். பொல்லாத மனிதர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்ற வேதவசனம் இருக்கிறது. அறுப்புண்டு போக செய்யும், வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி மனம் நொந்து போக பண்ணுகிறார்களே, அவருடைய வாழ்க்கையில தலைகளாக மாற்றி போடுகிறார்கள் என்று சொல்லி செப்பீங்க. தேவக்கர விளங்கட்டும் என்று சொல்லி செப்பீங்க. இந்த பிள்ளைகளுமே சார்ந்திருக்கிறாங்க, நம்மளுமே சார்ந்திருக்கிறோம். வாழும்படி செய்யும், பலப்படுத்தும், சகாயம் நம்பினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனம், ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நமக்கு விரோதமா எழும்பி நம்மை குற்றப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அதற்கு மீது ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் நீதியை நியாயத்தை வெளிப்படுத்திடுவார். கர்த்தர் நமக்காக நன்மை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஆனால் நொந்து போகாதீங்க. நேசித்த இவங்களே இப்படி செய்தாங்களேன்னு சொல்லி நொந்து போகலாம். ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், நன்மை செய்வார். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேம்படுத்தும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.